குட் மார்னிங் ஃப்ரம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டவுனுன்னு சொல்லலாமா, இல்லை வில்லேஜ்னு சொல்லலாமா, வில்லேஜுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு டவுனுன்னு சொல்லலாமா. ஓகே, ஊர் பேர் சொல்லிடுறேன், ரொட்டாருவா. ஸோ இந்த ஊரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து இங்கே ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விசித்திரமான ஒரு நிலப்பரப்பு இருக்குது. ஜியோதர்மல் அந்த நிலப்பரப்பு நிறையா அந்த கீசர்ஸ் அங்கங்கே புகையாக கிளம்பிட்டு இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இங்கே மாவோரி இன மக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களாம். ஒரு பெரிய பிளான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ரொட்டாரோவில் நைட்டு ஒரு 8 மணிக்கு வந்து செக்இன் பண்ணோம். இதுக்கு முன்னாடி எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இது ஒரு ரிசார்ட், லேக் வியூ ரிசார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கடா லேக்கை காணோன்னு சொல்லி இங்கே வந்து தேடிட்டு இருந்தோம் நைட்டு. அந்த சைடு இருட்டாக இருக்குது, எதுவுமே இல்லை, இங்கே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ண. இங்கே தான் இருக்குது லேக்கு. நம்ம ரூமு இங்கே, ரூம் நம்பர் 7. இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூலு, இந்த பக்கம் லேக்கு. ஏதோ ஹாட் பூல் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஹாட் டப்பா நைட் வந்தோம், பார்க்கல. ஹாட் டப்புங்க. ஓப்பன் பண்ணி போய் உள்ளே உட்காந்துக்கலாம். யாராவது உட்காந்துருக்காங்களா? இந்த குளிருக்கும் இந்த தண்ணிக்கும் சூப்பராக இருக்கும். டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். நைஸ். இது ட்ரை பண்ணுறதுக்கெலாம் நமக்கு நேரம் இல்லை. ஓ, இங்கே ஒரு ஓடையெல்லாம் போகுது. இங்கே ஒரு டப் இருக்கு. பல்பு, குண்டு பல்பில் தண்ணி. ஓகே, கிளம்புவோங்க. நமக்கு இன்றைக்கி பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. ஹாய் பேஜ், குட் மார்னிங் ப்ரோ. எதுக்கு ப்ரோ? வேறு நான் என்ன, அதாவது உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரில. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இவர் யாருன்னு பார்த்துருப்பீங்க. நியூசிலாந்தில் நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்க. இவர் மிக முக்கியமான தமிழன், நியூசிலாந்து தமிழன், மிஸ்டர் பிரதீப். ஹாய் காய்ஸ், நான் வந்து இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். மாதவன் ப்ரோ மீட் பண்ணதில்லை, அது இல்லாமல் அவரோட ட்ராவல் வேறு பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் அவரோட ட்ராவல் விலாகை பார்த்து ஒரு ட்ராவல் விலாக் ஸ்டார்ட் பண்ணி இப்போ அவரோட ட்ராவல் பண்ணுறங்கிறது வந்து ஒரு ட்ரீம் டூ கம்ஸ் ட்ரூ அந்த மாதிரிங்கிற ஒரு மொமெண்ட் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். போதுங்க, மூஞ்சிக்கு முன்னாடி புகழாதீங்க, கூச்சமாக இருக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. எதுலனாலும் போயிடலாம், இதுலேயே போய்க்கலாங்களா? அதில் ஓகே. சார், நமக்காக லீவ்லாம் போட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். போட்டாச்சு. நான் என்னோட டீம் லீட் கிட்டே நான் சொல்லிட்டேன். அவங்களே என்ன சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நீங்க வரீங்கன்னு வேற சொல்லியிருந்தேன். நியூசிலாந்துல வந்து எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கு. ஓப்பனா என்ன இதோ அது அப்படியே சொன்னா அப்ரூவ் பண்ணிடுறாங்க. இல்ல யூஎஸ்லயும் ஒர்க் கல்ச்சர் அந்த மாதிரி தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆஃபீஸில் வந்து திடீர்னு வந்து அவுட் ஆஃப் ஆஃபீஸ் போட்டு போவாங்க. பையனை பிக்கப் பண்ணிட்டு வரணும், பையனுக்கு வந்து பென்சில் பாக்ஸ் வாங்கணும்னு கேட்டால் அதை போய் வாங்கிட்டு வரதுக்காக போயிட்டு வந்துடுறேன். ஸோ என்ன எதுக்காக ரீசனோ அதை ஆஃபீஸ் டைமில் ஸோ அதை வந்து கேலண்டரில் போட்டுட்டு கிளம்பி போவாங்க. இந்த இடம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. நேற்று நைட் இங்கே தான் பெட்ரோல் போட்டோம். பாரத் பெட்ரோலியம் இல்லை, பிரிட்டிஷ் பெட்ரோலியம். இங்கே எதுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லைட்டாக அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஊரில் எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கலனாலும் பெட்ரோல் பங்க்கில் கிடைக்கும், அந்த குயிக் பைட்ஸ் மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டோனட்டு, சாண்ட்விட்சு, பை இந்த மாதிரி தான் கிடைக்கும். என் கண்ணு என்னவோ ஸ்மூத்தியை தான் தேடி போயிட்டுருக்கு. ஸோ நைட்டே செக் பண்ணேன், இங்கே ஸ்மூத்தி இல்லை. நம்ம சாப்பிட்ற அந்த பனானா ஸ்மூத்தி, ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி அந்த மாதிரி. ரெகுலர் லார்ஜ் ப்ரோ. ரெகுலர். ஓகே, சாப்பிட்லாங்களா? அவர் வந்து பேக்கன் பை வாங்கியிருக்காரு. நான் வந்து சிக்கன் பை வாங்கியிருக்கேன். எது சிக்கனு எது பேக்கன் இப்போ தெரியல. அவர் வந்து தான் பார்த்து சொல்லணும். மொக்கா தானே நான் சொன்னேன், நீங்கள் என்ன? ஓகே, அமெரிக்கன் பை. அந்த அது என்னங்க? கிவியானா ஸ்டைல் ப்ரோ. பேக்கன் அண்ட் எக். என்ன இலியானா மாதிரி சொல்கிறீங்க? எப்படி இருங்க நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றது? நல்லா இருக்கு. ஓகே, அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இன்றைக்கான ஹைலைட்டே அதுதான்.
ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் கீசர்ஸ்லாம் இருக்கிற இடம். சொல்லிகிட்டே இருக்காங்க தெரியுதுங்களா, புகையாக கிளம்பிட்டு இருக்கு. எதுவும் போட்டு எரிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க, பூமியிலிருந்து தான் கிளம்புது அந்த புகை. ஸோ அதெல்லாம் நம்ம பக்கத்தில் போய் பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், நம்ம ஜிடி ஹாலிடேஸ் நிறைய குரூப் டூர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூகே, துபாய், யூரோப், சவுத் ஆஃப்ரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு ஆல் இன்க்ளூசிவ் டூர், ஃப்ளைட் டிக்கெட், வீசா எல்லாமே வித் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்கு. டீடைல்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவை இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. டுவர்ட்ஸ் அந்த கீசர்லாம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிரைவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. வெளியிலிருந்து பார்க்கறதுக்கே அப்படி இருக்கு, மேலேருந்து பார்த்தா சூப்பராக இருக்கும். நாங்கள் அப்படியே காரில் போகிறோம், நீங்கள் அப்படியே எங்களோட மேலேயே ட்ராவல் பண்ணுவாங்க. போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. நாம் வந்து ஆக்லாண்ட்லேருந்து ரொட்டோரோ நேற்று வந்தோம்ல, ஸோ அப்போ கூட எனக்கு வந்து பெருசாக அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லை. சாதாரணமாக எல்லா இடங்களையும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது, ஆஸ்திரேலியாலையும் இது மாதிரி தான் பார்த்தோம். பட் ஒன்ஸ் ரொட்டோரோ வந்த உடனே அந்த எண்ணம் மாறிடுச்சு எனக்கு. இது வேறு, நியூசிலாந்து வந்து வேறு. இந்த அன்டச்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, அது நான் சொன்னால் அவங்களுக்கு தெரியாது, நீங்களே பாருங்களேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி தாங்க இருக்குது வழி எல்லாமே. எவ்வளோ ஃப்ரீயாக ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள். வர வழி எல்லாமே இப்படி தான் இருந்தது, ஒவ்வொரு இடம் ஒரு மாதிரி. எனக்கு நிறைய ஆடுகள் பார்த்ததுனால அப்படியே நிறுத்தினேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இது ஒரு ஃபார்ம், ப்ரைவேட் ஃபார்ம், யாருமே இல்லை. வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம ஏதாவது ஒரு ஃபார்முக்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே யாரும் இல்லை, இருந்ததுன்னா கேட்டு போயிருக்கலாம். அண்ட் டுவர்ட்ஸ் இந்த மாதிரி தாங்க, இது வந்து ஜஸ்ட் பிகினிங் அப்படின்னு சொல்லலாம். ரொட்டாரோவிலேருந்து டுவர்ட்ஸ் அப்படியே சவுத் போக போக அப்படியே வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே ப்ரொசீட் பண்ணுவோம். நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது, பட் நேரம் நமக்கு குறைவாக இருக்குது. முதல்ல அதெல்லாம் முடிச்சிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வைமாங்கோ வால்கானிக் வேலி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ தான் அந்த வால்கானிக் வேலி அதெல்லாம் பார்க்க போகிறோம். அந்த புகை வர்றது, இந்த தண்ணீர்லாம் வந்து அந்த வேகமாக மேலே போகிறது, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பாருங்கள், வாக் பண்ணி போகணுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் போகலாம். கார் வந்து இங்கேயே பார்க் பண்ணியாச்சு, போவாங்க. ப்ரோ நோ ட்ரோன் சொன்னாது, நோ ட்ரோன்ஸ் போட்டிருக்காங்க. இருந்தாலும் எடுப்பீங்க அப்படிங்கிறீங்களா ட்ரோனு? இல்லை ப்ரோ, நம்ம என்றைக்குமே ரூல்ஸு ஃபாலோ பண்ணுறது தான் வழக்கம். சட்டத்துக்கு கட்டுப்பட்டவரா மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவரா? ரெண்டுக்குமே வா. வைமாங்கோ வாக்கிங் டூர்ஸ். என்ன இப்போ நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், அது காமெடின்ட்டீங்க. ப்ரோ லைக் சென்ஸ் ஆஃப் ஹியூமர், த வே யூ திங்க், அதுதான் வேற லெவல். சரி, இதெல்லாம் இருக்குங்களா இங்கே? கிராட்டர் லேக் fills and empties every 38 days. Largest geyser like feature in the world. World's largest hot water spring, largest geyser like feature in the world. So hot water spring நிறைய பார்த்துருக்கேன் நான், எல்லோ ஸ்டோனில் இருக்கோம் அங்கே.
பட் இது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அப்படிங்கிறீங்க. ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங். அதுவும் இல்லாமல் ரோட்டோரா ஃபுல்லாக சிலிக்கா டெரஸ். சிலிக்கா. அங்கங்கே சாம்பிராணி போட்ட மாதிரி கிளம்பிட்டு இருக்கா. என்ட்ரி டிக்கெட்ஸ் சோல்ட் ஹியர். ஓ இது வந்து கைண்ட் ஆஃப் நேஷனல் பார்க் மாதிரிங்களா? ஆமாம் ப்ரோ. ஹை 2 tickets. Was that for the walk and boat or just the walk? ஸோ இது உள்ளே வந்து வாக் பண்ணி போகலாம், இல்லை ப்ளஸ் வந்து போட்லேயும் போகலாம். வாக் பண்ணி போகிறதுக்கு வந்து $46. போட்டும் எடுத்தோன்னா $90 அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு அவ்வளோ நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, நிறைய நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் இது மட்டும் எனஃப். If you are feeling shy, you don't have to. But if you want to... Yeah, go ahead. Okay, so at the moment you guys are over here. From start to finish, we recommend an hour and 45 minutes. Okay, the full walk is 4 kilometers. 4 kilometers. Yeah. Okay. Once you reach point 18, you're going to go up 60 steps to see the Inferno crater. Okay. From there, you go back down those steps and continue along this main path. What's the frequency of the bus? Every 50 minutes. Every yeah. So you get a timetable just over here. Okay. When you're ready to start, you can take the path just over here. Okay, cool. Thank you very much. Thank you. Enjoy your walk. மழை வருங்களா? இல்லை ப்ரோ, மழை பெருசாக வர மாதிரி. ஆனால் இதில் இல்லை, வெதர் ஃபோர்காஸ்ட்டில் இல்லைல்ல. வெதர் க்ளவுடியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இல்லை குடம் எடுத்துக்கணுமா? இல்லை ப்ரோ, ஓகே தான். ஒதுங்கிடலாம் அப்படிங்கிறீங்களா? ஆமாம், நம்மலாம் அப்படி சொன்ன உடனே மழை வருது பாருங்க. இங்கிருந்து பாருங்கள் வியூ. ஓ வா, அங்கே தான் போக போகிறோமா? இதில் போயிடலாமா? ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்பாட் போயிட்டு ரிட்டர்ன் நடந்து வந்துடலாங்களா? போகிற வழியில் ஸோ தட் பார்த்துக்கலாம் எங்கே இறங்கலாம் எங்கே வரலாம் அப்படின்னு. ஸோ 2 ஐடியா. ஒன்று வந்து நீங்கள் வாக் பண்ணி போயிட்டு ரிட்டர்ன் பஸ்ஸில் வந்துடலாம். இன்னொன்று நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு ரிட்டர்ன் வந்து வாக் பண்ணி வரலாம். What are you looking at? We're just like looking for any bus to just drop us to the bottom, and then we're planning to like come by walk. Walk back up. Okay. Yeah. Oh, walk back up. Yeah. She's easy to walk down. Oh, okay. It's all downhill. Okay, got it. All downhill. Okay then. All right, thanks buddy. Cheers, proper. ஸோ இவர் வந்து மௌரி. நம்ம தமிழில் வந்து மாவோரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மௌரிஸ். ஆமாம். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம போகும்போது பஸ்ஸில் போயிட்டு அப்படி நடந்து வரலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் அவர் சொன்னார்ல, போகும்போது டவுனாக இருக்கும், நீங்கள் நடந்து போகிறது ஈஸி, திரும்பி ஏறி வர்றது தான் கஷ்டம். ஸோ திரும்பி வரும்போது பஸ்ஸில் வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அவர் பாயிண்ட்டு கரெக்டாக இருந்தது. அதனால் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். ஃபுல்லாகவே டவுனாக தான் இருக்குது. இந்த மாதிரி அந்த க்ளோஸ் டு அந்த வாட்டர் கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த சைட் போவோம். தெரியுதுங்களா? தண்ணியிலேருந்தும் வருது, இல்லை அந்த லேண்ட்லேருந்தும் வரும்னு நினைக்கிறேன். அங்கே பக்கத்தில் போகிறோம்ல. ஆமாம் ப்ரோ, போகலாம். இதுதான் கிவிங்களா? இது என்ன பேர்டுங்க? இது தெரியலையா? இந்த மாதிரி கிளி அப்படிங்கிறீங்களா? கிளி மாதிரி இது வர்ணக்கிளி, பஞ்சவர்ண கிளி. ஒரு பேர் இருக்கும், பஞ்சவர்ண கிளியா? அந்த மாதிரி நிறைய வர்ணம் இருக்குல்ல. ஓகே, லைக் இந்த மாதிரி வெளிச்சத்தில் அது வெளியவே வராது. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆர்ட்ஸ் அண்ட் அந்த பார்த்தோம்ல மாவோரி அங்கே பார்க்கலாம்னு நினைக்கிறேன், வச்சுருப்பாங்க. அடுத்து அங்கே தான் ப்ரோ நம்ம போகிறோம். ஓகே, ஸோ கிவி ஒரு 1 ஹவர்ல முடிச்சுட்டு. ஓகே, கிவியை பார்க்கணும் நான். நமக்கு முன்னாடியும் யாரும் இல்லை, பின்னாடியும் யாரும் இல்லை. அதுதான் நியூசிலாந்து. சம்மர்லையும் இப்படி தான் இருக்குமா? சம்மரில் கொஞ்சம் ஆட்கள் பார்க்கலாம்ல? ஆட்கள்லாம் இருப்பாங்க ப்ரோ. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, வீக் டேல வந்துருக்கும். இந்த எதுனா செடி சொல்லுங்க. இதுதான் ப்ரோ சில்வர் ஃபர்ன். நெஃப்ரான்தஸா என்ன ஏதோ சொல்லுவாங்களே அது. இது பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தில் அந்த ஃப்ளாக்லாம் கூட வச்சிருப்பாங்க. அதாவது இது ஏன் சில்வர் ஃபர்ன் சொல்கிறாங்கன்னா, இது ப்ராப்பராக இன்னும் நிறைய இதில் இருக்கும். அதாவது பின்னாடி பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் தான் இருக்கும். இது ஆக்சுவலாக இதில் தெரியல, பண்ணு கொடுத்துருச்சே. இது சில்வர் கலரில் கோல்டு கலரில் என்ன இருக்கு, அதனால தான் இதுக்கு பேரே சில்வர் ஃபர்ன்ஸ்னு வந்துச்சு. நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. இது அந்த அவங்க ஃப்ளாகில் அவங்களுடைய அந்த ஜெர்சிலெலாம் வச்சுருப்பாங்க. ஆமாம், நிறையா இருக்குது. அது ஃபுல்லாகவே அதான் நினைக்கிறேன். ஒயிட் ஃபர்ன்ஸ் தான் ப்ரோ டீம் பேர். உமன்ஸ் கிரிக்கெட் டீமோட பேரே ஒயிட் ஃபர்ன்ஸ். அது இந்த ஃபர்ன்ஸை பேஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வாட்டர் டச் பண்ணலாமா? நம்ம சூடாக தானே இருக்கும். ரொம்ப சூடுமா? கண்டிப்பாக ப்ரோ, பார்த்துருவோம்.
கை வந்துரும்ல இல்ல கை அதோட போயிடுமா அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி இருக்காதுல்ல. கை அதோட போயிடுமான்னு தெரியல. நம்ம இன்னைக்கு எடுத்து பார்ப்போம். நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. உங்க கை இருந்துச்சுன்னா ஓகே, நான் ட்ரை பண்றேன். நீங்க தான் லோக்கல் கை, அதனால உங்க கை நீங்க ஃபர்ஸ்ட் வைங்க. அந்த சல்ஃபர் ஸ்மெல் வருது பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது சல்ஃபர் ஸ்மெல்லு. பக்கத்தில் சல்ஃபர் இருந்ததுன்னா மோந்து பார்த்துங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அப்படியே அந்த சல்ஃபர் ஸ்மெல் வருது. ஆனால் இந்த இடத்த பாருங்களேன், இங்கே பாருங்க, அடிக்கிற குளிருக்கு இருக்கிற குளிருக்கு அப்படியே ஒரு ஸ்விம்மிங்கை போட்டோன்னா சூப்பராக இருக்கும்ல. ஸ்விம்மிங் தானே? ஓகே ப்ரோ, வந்து இன்னைக்கு அந்த டப்பில் ஹாட் டப்பில் இருந்து வர மாதிரி இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள் நிறையா இந்த யூனிவர்ஸில் கொட்டி கிடக்கு. அண்ட் பூமியே ஒரு ஆச்சரியம்தான். ஸோ பூமியை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பீங்க ஓரளவுக்கு. பட் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும், இந்த பூமி வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அப்படிங்கிற தலைப்பிலே ஒரு புக்கு நம்ம குக்கு எஃப்எம்ல இருக்குது. ஸோ அந்த புக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த புக்கை நீங்கள் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில் கேட்க முடியும். மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் 99 ரூபா, வேட்டுகோ 50ங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 49 ருபீஸ் தான். இந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்லேயே குக்கு எஃப்எம்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான புக்ஸையும் நீங்கள் கேட்க முடியும். குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. நான் ஆக்சுவலாக வந்து சுவிட்சர்லாந்து போகும்போது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பேன். என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க இந்த ஊரை, கடவுளும் சரி மனுஷனும் சரி போட்டி போட்டு செதுக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி. பட் இந்த ஊருக்கு வந்து அப்படி சொல்ல முடியாது. கடவுள் வந்து செதுக்கி வச்சுருக்காரு, பட் மனுஷன் வந்து அதை அப்படியே பத்திரமா பாதுகாத்துட்டு வரான். ஸோ இது வந்து செயற்கையாக அவங்க வந்து எதுவுமே இங்கே வந்து திணிக்கலை. இயற்கையாக எப்படி இருக்கோ அதை அப்படியே வச்சுருக்காங்க. அதுதான் அன்டச்டு, என்னங்க சொல்லுவாங்க, அன்டச்டு லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, பியூர் லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது வந்து சரியாக தாங்க இருக்குது. அது இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. இப்போ ரெய்னி சீசன் இல்லைன்னா ப்ளூவாக இருக்கும்ல, இன்னும் பயங்கர ப்ளூவாக இருக்கும். டெய்லி மழை வந்துட்டுருக்கு இப்போது. ஆமாம் ப்ரோ, அது ஒரு நம்ம ஸ்டீம் பாத் எடுப்போம்ல, ஸ்டீம் பாத் அந்த ஃபேஸுக்கு அந்த ஸ்டீம் எடுப்போம்ல, அந்த மாதிரி இருக்குது. நின்னா வருது. ஆமாம், ப்ரோ போகலாங்களா? முடிச்சிட்டிங்களா ஃபோட்டோ ஷூட்டு? அலப்புற கிளப்புறீங்களே. அவ்வளோதான் ப்ரோ. நான் முதல்ல நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு நினச்சேன். எப்படியும் தண்ணி டச் பண்ண முடியுமான்னு பார்ப்போங்க. அட்லீஸ்ட் நம்ம அப்படியே டச் பண்ணலாம், புகஞ்சிரும் போல இருக்கு. ஆனால் லைக் அவ்வளோ ஹீட்டாக இருக்காது. நீங்கள் இல்லை ஒரு இலையை விட்டு பார்ப்போமா? இங்கே பயங்கர ஸ்மெல் வருது, கெட்டுப்போன முட்டை ஸ்மெல்லு. அது சல்ஃபர்னு நினைக்கிறேன், அந்த சல்ஃபரோட. ப்ளீஸ் சூப்பர்வைஸ் சில்ட்ரன் அட் ஆல் டைம்ஸ். Are you guys based here? Nah, we come from Aussie. I'm a Kiwi, but Which part of New Zealand? You're North Island from the East Coast. She's from Australia, right? Which part of Australia? Queensland. Brisbane. Yeah. Okay. Where'd you come from? I'm from India. He's he, from he India. lives here. I live here in Hamilton. Oh, okay. And he's a travel vlogger. Oh, yeah. He just came to New Zealand just for vlogging. Yeah, right. Yeah. I thought you were going to say you're from Pakistan. I was like, oh, it's good to see you, like. Just want to show how beautiful New Zealand is. Yeah. Also people, how beautiful New Zealand people are. Australia too. I've been to Australia. Last February I was in Australia. Been to Brisbane. All those places. May I ask your name, brother? Your My name? I'm Elijah. Malaja. Elijah, but I just go by Eli. Yeah. I'm Chloe. Chloe. Yeah. Nice. It's Isabella. Bella. Isabella. Isabella. Yeah. Hey. Hi. Hello. Can we touch this? Oh, yeah, try. It might be a bit warm. I'll just quickly, you know.
எரியுதா? No, bro, it's pretty good. Like it's like a hot water. Hot water, yeah. But you cannot keep it for long. இங்கே வருது பாருங்க பபிள்ஸ் இங்கே டச் பண்ணலாம். ப்ரோ செம ஹாட்டாக இருக்குங்க. நீங்கள் எப்படி ஒன்றுமே இல்லை நீங்கள் லைக் ஒன்றும் இல்லை மீன்ஸ் லைக் கை வச்சு எடுக்கிறதுக்கு ஓகே தான். இது நீங்கள் தண்ணி ஒரு பக்கெட்டில் கொண்டு வந்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வேணால் குளிக்கலாம். ஆமாம் இதில் அந்த மாதிரி இருக்கு. இதில் வந்து யாரும் அதை இறங்கிட முடியாது. ஆமாம் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு யாரும் குதிச்சிடாதீங்க இதுக்குள்ள. ஏன்னா வந்து கொதிக்குது. நீங்கள் வந்து வீட்டில் தண்ணி காய வச்சிங்க அந்த ஹீட்டர்லேருந்து நீங்கள் ஹை ஹீட் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி இருக்குது தண்ணி. ஸோ இதுலேருந்து பாதி பக்கெட் இந்த தண்ணி பாதி பக்கெட் நம்ம சில் தண்ணி மிக்ஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து இந்த தண்ணியை வந்து டச் பண்ண முடியும். இது வந்து ரீசெண்டாக தாங்க எரப்ட் ஆகிருக்கு. 1886 எரப்ட் ஆகி தான் சில அந்த கிரேட்டர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே. இப்போ ஆக்சுவலாக நம்ம அங்கே டச் பண்ணோம்ல தண்ணி, ஸோ அதை டச் பண்ணக்கூடாதான். அங்கே வந்து எதுவும் இல்லை, உள்ளே போகாதீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ப்ளீஸ் ஸ்டே ஆன் த பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ அங்கே ஒருத்தர்கிட்ட செக் பண்ணோம், கைடு மாதிரி இருந்தாங்க, அதை டச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் செக் பண்ணோம், அவங்க வந்து இதை டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது வந்து டச் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, இது டேஞ்சரஸ். ஆல்சோ ரூல் அதுதான். தெரியுதுங்களா? அங்கேயே வந்து தண்ணி அப்படி கொதிச்சது. பட் இங்கெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடம்லாம். ஸோ இந்த வாக் நல்லா இருக்குங்க. நீங்கள் அதான் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களா. அங்கேயே ஆக்சுவலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க எந்த சைடு போகணும் எப்படி போகணுங்கிறதும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஃபர்னோ கிரேட்டர் அங்கே தான் நம்ம நெக்ஸ்ட்டு போக போகிறோம். 2 minutes அப் த ஸ்டெப்ஸ் மேலே. சப்போஸ் போதும்பா என்னால் நடக்க முடியல அப்படின்னா இந்த சைட் போனீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப் அங்கே பார்த்தோம்ல பெரிய. ஸோ அந்த பஸ் ஸ்டாப் இருக்கும், அங்கே போய் ஏறி நம்ம போயிட்டே இருக்கலாம். வாவ், என்ன கலருங்க இது. யூனிக் ப்ரோ. நைஸ் ரைட்? Yeah. நைஸ். Yeah, pretty nice. ஸோ தண்ணி கலெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இதுதான் சொன்னாங்களோ, தண்ணி கலெக்ட் ஆகிட்டு அதுவே ட்ரைன் பண்ணிக்கும், அது ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. எல்லாமே இந்த 1886 எரப்ஷனுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகிருக்கு இந்த ஏரியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ லோ லெவலில் இருக்குது தண்ணி. ஸோ லோ லெவலில் இருந்துச்சுன்னா 35 degree Celsius இருக்குமா. இது ஃபுல்லாகுமா, அப்படியே கலெக்ட் ஆகி ஃபுல்லாகும்போது எப்படி இருக்கும், அப்போது 75 degree Celsius இருக்குமா மொத்தமாக கலெக்ட் ஆனதுக்கப்புறம். ஒன்ஸ் கலெக்ட் ஆகிடுச்சுன்னா அது ட்ரைன் ஆகிடும் போல் அதுவே. இந்த மாதிரி விசித்திரங்கள் நிறையா இருக்குங்க. இந்த கலரை பாருங்கள் எப்படி இருக்கு. நேச்சர் படைச்ச எல்லாமே அது கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கு, எக்ஸப்ட் மனிதர்கள். கரெக்டாக நம்ம மட்டும்தான் அதை வந்து அதை மீறி போகிறோம். தெரியுதுங்களா? ஆக்சுவலாக இந்த மாதிரி தான். ஸோ மலையிலேருந்து அப்படியே புகையாக வந்துட்டுருக்கு, தண்ணி கொதித்து புகையாக வந்துட்டுருக்கு, இங்கே தண்ணியே கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே அந்த புட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே கலெக்ட் ஆகி அந்த ஹீட்டில் வந்து அந்த ப்ரெஷரில் வந்து வெளியே அடிக்குது. இந்த வாக்கிங் ட்ரையல்ஸும் ஹைக்கிங் ட்ரையல்ஸும் நல்லாவே வச்சுருப்பான், எல்லாருமே பண்ணுவானுங்க. சேஃபாகவும் இருக்கும், கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி வாக்வே. ஸோ இதுதான் மாவரிஸா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறோம் அவங்கள.
லெட்ஸ் கோ. இன்னும் ஒரு 10 minutes வாக் இருக்குது. அந்த 10 minutes போயிட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு சூப்பரான ஒரு லேக் இருக்குது. அங்கேருந்து தான் அந்த போட்டில் போக முடியும்னு நினைக்கிறேன். போட்டில் நம்ம போகல, பட் அட்லீஸ்ட் அந்த லேக் போய் பார்ப்போம். போகலாம் வாங்க. என்ன ப்ரோ பெயிண்டிங் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாமல் போகிறீங்க? என்ன ஒரு வேலைப்பாடு, புரியுதுங்களா? உங்களுக்கு புரிஞ்சா சரி. ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சு. எனக்கும் புரிஞ்சிச்சு. பார்க்குறவங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. இதுதான் எண்டு. அந்த லேக்குக்கு வந்துட்டோம். காமிக்கிறேன் பாருங்க. ஹாய். இதுதாங்க அந்த லேக்கு. நம்ம நடந்து போய் பார்க்க முடியாத இடங்களை வந்து இந்த போட்டில் கூட்டிகிட்டு போவாங்களாம். சரி, அது என்ன கீசர்ஸு, ஹாட் ஸ்ப்ரிங்ஸு, மட்பூலு, ஜியோதர்மல் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கிறேன், அதை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்குறீங்களா? இதெல்லாம் வந்து ஜியோதர்மல் ஆக்டிவிட்டீஸ்ங்க. ஜியோதர்மல் அப்படிங்கிறது வந்து அதாவது பூமிக்குள்ளே இருக்கிற வெப்பம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த எரிமலை பகுதிகள், அதாவது இதுக்கு முன்னாடி எரிமலை ஆக்டிவாக இருந்த பகுதி, தற்போது ஆக்டிவாக இருக்கிறது உறங்கும் எரிமலை, இந்த மாதிரியான ஏரியாக்கள் இது பொதுவாக காணப்படும். அதாவது பூமிக்கு அடியில் அந்த மால்டன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மேக்மா எரிமலை குழம்பு, அது வந்து பாறைகளையும் அங்கே இருக்கிற நீர் தேக்கங்கள்லாம் இருக்கும்ல, அந்த தண்ணீரையும் வெப்பப்படுத்துறதுனால ஒரு அழுத்தம் ஏற்பட்டு, ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டு பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணி கீசர்ஸாவோ, ஹாட் ஸ்ப்ரிங்ஸாவோ, ஸ்டீம் வென்ஸா மற்றும் மட் பாட்ஸாவோ இந்த மாதிரி வெளிப்படுதுங்க. இது நியூசிலாந்தில் மட்டும் இல்லைங்க, ஒரு சில நாடுகளில், ஐஸ்லாண்டில் இருக்குது, நம்ம யூஎஸில் எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க் இருக்குது, அங்கேயும் இப்படி தான் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது பொதுவாக அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதனுடைய எட்ஜஸ்ல இந்த மாதிரி காணப்படும். இப்போ நியூசிலாந்துல ஏன் இங்க இருக்கு அப்படின்னா, நியூசிலாந்தினுடைய அமைவிடம் வந்து 2 டெக்டானிக் பிளேட்ஸ்னுடைய எட்ஜஸ்ல இருக்குங்க. ஒன்னு ஆஸ்திரேலியன் அண்ட் பசிபிக் டெக்டானிக் பிளேட்ஸ். அது எட்ஜஸ்ல இருக்கிறதுனால அது ரெண்டும் நகரும் போது ஒன்றோட ஒன்றும் மோதி வழியில பார்த்துட்டு வந்தோம்ல, அதனால தான் அவ்வளவு மலைகள், சின்ன சின்ன மலைகள் இந்த மாதிரி நம்ம எல்லா நாடுகள்லையும் பார்க்க முடியாது. அவ்வளவு மலைகள் உருவாகி இருக்கு, எரிமலைகள். இதெல்லாம் இந்த மாதிரி இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்னுடைய அந்த எட்ஜஸ்ல இருக்கிற நாடுகள்ல காணப்படும் பொதுவா. ஸோ இப்போ ஓரளவு கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சில ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுவேன். அப்படி இல்லைனா யாராவது தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. பஸ் வந்துச்சுங்க. இதுதான் பஸ்ஸு. இதுதான் பஸ்ஸுன்னு எங்களுக்கு தெரியாதாடா அப்படிங்கிறீங்களா? அதாவது நம்ம போகிற பஸ்ஸு, போக வேண்டிய பஸ்ஸு. பாய். அப்படியே உட்காருங்க, பரவாயில்ல. ஒரு சீட் பெல்ட் போடணுமா? அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. Can you talk in Maori language a couple of words? Kia ora koutou. Naga kota edo bad word enna? Illa like kia ora is good. Like kia ora means be alive. I mean everyone thinks it's welcome. Oh, okay. But literally it translates to be living, be alive. So yeah, be alive. Yeah. So kia ora. Kia ora. Yeah. Kia ora whānau. That means what family. about thank you? Say thank you. Kia ora. Kia ora. Everything is kia ora. Kia ora. All the good things. All the good things you want to say kia ora. Like vanakkam. We used to say vanakkam in Tamil. Vanakkam. Vanakkam. Yeah, நல்லா pronounce பண்றாருங்க. Exactly pronounce pronouncing exactly. Oh, very similar to Maori. நம்ம pronunciation ஓட ஒத்து போகுது. Yes. Yeah. Kapai. Kapai. I said kapai. Kapai is good day. Can you say Madhavan? Madhavan. Madhavan. சூப்பரா pronounce பண்றாருங்க. So you pronounce his name. My name is Madhavan. So your pronunciation is exactly I mean matches with our. Awesome. Yeah. Madhavan. English people used to say Madhavan. Yeah. So, but you are exactly. And yet they don't want you to pronounce their words wrong. Oh yeah. But they don't mind doing it for us. It's like ஓகேங்க, அந்த கீசர் அந்த ஏரியா பார்த்துட்டு அந்த பார்க் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அது வந்து ஒரு சாம்பிள் தாங்க. இங்கே வந்து அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ரொட்டோரோ சுற்றி
ப்ளூ லேக்குங்கிறாங்க, க்ரீன் லேக்குங்கிறாங்க, பிளாக் லேக்குங்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கலரில் இருக்குது தண்ணி. அண்ட் எல்லா இடத்துலையும் புகை வந்துட்டு இருக்குது, எல்லா இடத்துலையும் கொதிச்சிட்டு இருக்குது, தண்ணீர் பீச்சு அடிச்சிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் தான். நீங்கள் ரொட்டோரோவை சுற்றி இருக்கிற அந்த கீசர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஹைலைட்ஸ் பெஸ்ட்டு எல்லாம் கிடைக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் செலக்டிவாக 1-2 பார்த்துட்டு போகலாம். இப்போ நம்ம பார்த்தது வந்து கண்டிப்பாக மஸ்ட் விசிட் அப்படின்னு சொல்லுவேன். இதுவே நீங்கள் இங்கே லோக்கல் டூர் கூட கொடுக்குறாங்க. ஸோ ஷேரிங்கில் போனீங்க அப்படின்னா அவங்க ஒரு 4-5 இடம் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி அந்த மாவோரி கல்ச்சுரல் ஆர்ட்ஸ் அண்ட் சென்டர் இருக்கிற மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு வந்து அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ்லாம் காமிப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எபிசோடை முடிச்சுப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் வந்து மாவோரி வில்லேஜ் போகிறோம், அந்த மக்களை மீட் பண்ணுறோம், கலை நிகழ்ச்சிகள் பார்க்குறோம், இந்த மாதிரி அவர்களுடைய சிறப்புகள் இதெல்லாம் நிறையா வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம், நியூசிலாந்து மக்களின் அந்த கிராம வாழ்க்கையை. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சீக்கிரமாக பார்ப்போம். வே டு கோ.